பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தோடனே இவங்க 2 பேரையும் ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு, அந்த கதவுக்கு ஆணி அடிச்சிடுறாங்க. இது என்னன்னு இந்த பையன் கேட்குறான். இது எங்களோட சடங்கு. அப்பதான் நம்ம 2 பேரும் வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்றான். இப்பதான் இந்த பையன் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ குடுக்குறான். இந்த பொண்ணு அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள ஒரு தேள் இருக்கு. அத பார்த்து பயந்து போய் இவ கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப இவங்க டோர ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா, இந்த பையன் இறந்து போயிருக்கான். அந்த தேள் கடிச்சு தான் இவன் இறந்து போயிருக்கான். இந்த பொண்ணு ரொம்பவே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்ப மறுநாள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் வீட்ல உள்ளவங்கலாம், நீங்க பண்ண சடங்குனால தான் எங்க பையனோட உயிர் போயிட்டுன்னு சொல்லி, இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். பொண்ணோட ராசி தான் காரணம். இவ ராசி அதனால தான் எங்க பையன் இறந்து போயிட்டான். இப்ப இந்த பொண்ண பலி கொடுக்கணும்னு சொல்லி, இந்த பொண்ண இழுத்துட்டு வந்து அங்க ஒரு மிகப்பெரிய தேள் சிலை இருக்கு. அந்த தேள் சிலைக்கு முன்னாடி அவ கை கால்லாம் கட்டி போட்டுட்டு, ஊர் மக்கள்லாம் அங்கருந்து வந்துடுறாங்க. இந்த பொண்ணும் ரொம்பவே கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. இப்பதான் நடுராத்திரி அப்ப அந்த தேள் அரக்கன் இந்த பொண்ணு முன்னாடி வரான். இப்ப மறுநாளும் விடிஞ்சிடுது. இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா, அம்மாலாம் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து வரா. பின்னாடிலேருந்து வந்தவன் என்ன சொல்றான்னா, அந்த தேள் தெய்வம் என் முன்னாடி வந்தாரு. அவருக்கு நம்ம தங்கச்சிய தான் புடிச்சிருக்கா. அவரு அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த மணியையும் குடுத்தாருன்னு சொல்றாரு. உடனே இவங்களும் என்ன பண்றாங்க, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லி, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த தேள் சிலைக்கு முன்னாடி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போனவங்க அந்த தேள் கிட்ட ஒரு குழிய நோண்டி, இந்த பொண்ண அதுக்குள்ள இறக்கி, அந்த பொண்ண உயிரோட புதைச்சிட்டு வந்துருவாங்க. அப்பதான் அந்த தேள் தெய்வம் வந்து அந்த பொண்ண அழைச்சிட்டு போகும்னு நம்பிக்கையில, அந்த தேள் தெய்வங்கிற பேர சொல்லி, தங்கச்சி மேல உள்ள பொறாமையில தங்கச்சிய சாகடிச்சிருப்பா. அந்த மாப்பிள்ளை பையனையும் இவ தான் சாகடிச்சிருப்பா. இவ வேற ஒரு பையன லவ் பண்ணியிருப்பா. அவன கல்யாணம் பண்ண விடாம இவங்க அம்மா, அப்பா கட்டாயப்படுத்தி இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இந்த பையனையும் இவன் தான் சாகடிச்சிருப்பா. இப்ப இவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்க அனுமதி குடுத்ததுனால, தான் காதலிச்ச பையனையே 2வதா கல்யாணம் பண்ணிக்க இருப்பா. இதனால இந்த கல்யாணத்த இவங்க அப்பா, அம்மாவே வேற நடத்தி வைப்பாங்க. இப்பதான் அந்த தங்கச்சி இருக்கால, அவ இறந்து போயிட்டான்னு நெனச்சா, அவ உயிரோட வருவா. அவள பார்த்து இவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது ஒரு பேய்ன்னு சொல்லி, அந்த பேய சாகடிக்கிறதுக்காக அவ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வில்ல விடுறாங்க. ஆனா, அவ அங்கருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்ப தேள் பாதி, மனுஷி பாதின்னு இருக்கு. அத பார்த்துட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த தேள் அரக்கி என்ன சொல்றான்னா, இவள மிரட்டி நடந்த உண்மையெல்லாம் சொல்றா. இவளும் ஊர் மக்கள் முன்னாடி நடந்த உண்மையெல்லாம் ஒத்துக்கிறா. இப்பதான் அந்த தேள் தெய்வம் அங்க வராங்க. தேள் தெய்வம் உண்மையிலே தேள் தெய்வம் இருக்கு. அந்த தேள் தெய்வம் வந்து இவங்க 2 பேருக்கும் தண்டனை குடுக்குறேன்னு சொல்லி 2 பேரையும் சாகடிச்சிடுது.